நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷுவா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. சிலுவை சிலுவை அன்பின் உயரம், சிலுவை தியான நேரம், இதயம் உடையும் நேரம். இந்த நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்குவது நிலா கோரைக்கடை, ஆனங்குளம் மற்றும் பாமூற்றத்திரம். இயேசு கிறிஸ்துவின் இடையினேற்ற நாமத்தினாலே இந்த சிலுவை தியான நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் ஆண்டவர் நம்மோடு இடைபடும்படியாய் எங்களையும் இந்த இடத்துல அழைத்து வந்து கர்த்தருடைய வார்த்தையை சொல்லும்படியாய் கிருபை பாராட்டின இந்த ஜோசுவா டிவி நேயர்களுக்கு கிதியோன் ஜெபசேனை ஊழியத்தின் சார்பாக அன்போடு வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். இந்த நாளிலும் நமக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பாக நாம் எதை பார்க்க போகிறோம் என்றால், ஏசியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 62ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே பின்பகுதி இப்படியாக சொல்லப்போம்: மணவாளன் மணவாட்டின் மேல் மகிழ்ச்சியாய் இருப்பது போல உன் தேவன் உன்மேல் மகிழ்ச்சியாயிருப்பார். மணவாளன் மணவாட்டியின் மேல் மகிழ்ச்சியாக இருப்பது போல நமக்கு கொடுக்கப்படுகிற தலைப்பு மணவாட்டி. யார் அந்த மணவாட்டி? நீங்களும் நானும். அந்த மணவாட்டியாக சபையை ஆயத்த பண்ணும்படியாய் இந்த தேவன் சிங்காசனத்தை விட்டு இறங்கி பூமியிலே உலாவினார். ஏன் மணவாளனுக்கு ஆயத்தப்பட வேண்டும்? மற்ற ஜனங்களை கர்த்தரிடத்தில் சேர்க்கும்படியாய், நம்ம மணவாளனாக அவரை நம்ம எதிர்கொண்டு போகும்படியாய், மணவாட்டியாக நம்மை ஆயத்தப்படுத்தும்படியாய் கர்த்தர் நம்மை மணவாட்டியாக ஏற்படுத்தியிருக்கிறார். நீங்களும் நானும் சும்மா இருப்பதற்காக அல்ல, தேவ வசனத்தை உட்கொண்டு அதன்படி கர்த்தருக்கு சித்தமான மணவாட்டியாய் வாழுவதற்காக இந்த சிலுவையின் தியான நேரத்தையும் ஆண்டவர் நமக்காக கொடுத்திருக்கிறார். யார் அந்த மணவாட்டி என்று பார்க்கும் பொழுது, மணவாட்டியின் பல பொருட்கள் இருந்தால் மெயின் ஒரே ஒரு காரியம், மணவாட்டி என்பதற்கு திருச்சபை. நீங்களும் நானும் திருச்சபையில் ஒரு அங்கம் வகித்தவர்களாய் காணப்படுகிறோம். திருச்சபை தான் நாம் தான் திருச்சபை. தேவன் அதற்காகத்தான் உங்களையும் என்னையும் ஆண்டவர் அழைத்திருக்கிறார். அதற்காக ஒரு 3 காரியத்தை நாம் பார்க்க போகிறோம். முதலாவது, 1 ராஜாக்களின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். நம்ம பார்க்க போகிற ஒரு காரியம், 3 காரியம். முதலாவது காரியம் மணவாட்டியின் அழைப்பு, 2வது காரியம் மணவாட்டியின் ஆயத்தம், 3வது மணவாட்டியின் அர்ப்பணிப்பு. ஒவ்வொரு நாளும் நமக்கு பலவிதமான அழைப்புகள் வரலாம். நம்ம இப்பொழுது முதல்லாம் ஃபோனு கிடையாது, இப்பொழுது மொபைல் ஃபோன், பல ஃபோன்கள் வருது. கம்பெனிலேருந்து வரலாம், நிறைய கால்கள்லேருந்து ஃபோன் வருது. ஆனால் எதை நம்ம எடுக்கிறோம், அதுதான் எதற்கு நம்ம இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும், அதுதான். அதே போல தான் மணவாட்டியை தேவன் அழைத்த நோக்கம் அவருடைய ரட்சிப்பை அடையணும். மற்ற ஜனங்கள் எல்லாம் கூட்டமாய் கர்த்தரை இன்னாரென்று அறிந்து கொள்ள வைப்பதற்காக தான் மணவாட்டியின் சபையை ஆண்டவர் ஏற்படுத்தினார். நம்ம வாசிக்கிறோம் 1 ராஜாக்களின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 19 21 வசனங்களை நம்ம வாசிக்கும்போது அங்கு சொல்லப்பட்டிருக்கிற காரியம் எலிசாவை பற்றி அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. நான் வாசிக்கிறேன். அப்படியே அவன் அவ்விடம் விட்டு புறப்பட்டு போய் 12 ஏர் பூட்டி உழுத சர்ப்பத்தின் குமாரனாகிய எலிசாவை கண்டான். அவன் 12ஆம் ஏரை ஓட்டி கொண்டிருந்தான். எலியா அவன் இருக்கும் இடம் மட்டும் போய், எப்படி அழைப்பு வருது பார்த்தீங்களா? நீங்கள் எந்த இடத்துல இருந்தாலும் அந்த இடத்துக்கு தேவன் நம்மோடு இறைபடும்படியாக அந்த இடத்திற்கு இறங்கி வருவார். ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் அவர் நம்மை ஒவ்வொரு நிமிடமும் நம்மோடு கூட இடைபடும்படியாக எந்த இடத்துல நீங்கள் இருக்கிறீங்களோ அந்த இடத்துல அந்த அழைப்பை கொண்டு வர ஆண்டவர் சித்தம் வைத்திருக்கிறார். அதான் சொல்லப்பட்டிருக்கு, அவன் இருக்கும் இடம் மட்டும் போய் அவன் மேல் தன் சால்வையை போடுகிறார். ஒரு அழைப்பு வருது. அவன் போய் கூப்பிடலை, எலிசாவே நீ வா கர்த்தருக்கு சொந்தம் என்று அவன் கூப்பிடலை. அவன் சால்வையை போட்ட உடனே அவன் என்ன செய்கிறான் பாருங்களேன். அவன் 20ஆம் வசனத்தில், அப்பொழுது அவன் மாடுகளை விட்டு எலியாவின் பிறகே ஓடி, நான் என் தகப்பனையும் என் தாயையும் முத்தம் செய்த உத்தரவு கொடு. நல்லா யோசிச்சு பாருங்க. அவன் இன்னும் வாரேன்லாம் சொல்லலை, ஆனால் அதுக்கு முன்பதாக சொல்கிறான், உத்தரவு கொடும். எதுக்கு? என்னை அழைச்சது ஆண்டவருடைய திட்டம், ஆண்டவருடைய திட்டம். மணவாட்டியாக உங்களை என்னைக்கு அழைக்கிறது ஆண்டவருடைய திட்டம்.
அதுக்கு தான் சொல்லப்பட்டு இருக்கிறது. அவன் சொல்கிறான், ஆண்டவரே எனக்கு உத்தரவு கொடுங்க, எலியாவே எனக்கு உத்தரவு கொடுங்க, எங்கள் அம்மாவும் எங்கள் அப்பாவும் கடைசியாக ஒரு ட்ரிப்பு பார்த்துட்டு வரேன், உத்தரவு கொடும் என்று கேட்குறான். ஒவ்வொரு நாளும் அப்படி தான். அவன் நம்ம எதிர்பார்க்கவே இல்லை, இவன் வருவானா வரமாட்டானான்ற கான்செப்ட் கிடையாது. அந்த சால்வை அவன் மேலே போட்ட உடனே அவன் என்ன செஞ்சிட்டான்? ஊழியத்திற்கு அழைக்கப்பட்டுட்டான், கர்த்தருடைய சித்தத்திற்கு அழைக்கப்பட்டுட்டான். அதுதான் நம்ம எதிர்பார்க்கணும். ஒவ்வொரு நாள் அவன் கேட்குறான், உடனே உத்தரவு கொடுங்க. ஏன்னா ஒரு வேலைக்கு நம்ம போயிருக்கிறோன்னா, நம்ம எங்கேயாவது ஒரு வெளியே ஒரு இடத்துக்கு போகணுன்னா, நம்ம வேலையில் ஜாயின் பண்ணிட்டோம், எங்கேயாவது ஒரு இடத்துல போகணுன்னா நம்முடைய மேனேஜர்கிட்டையோ நம்முடைய ஹெச்ஆர்கிட்டையோ பர்மிஷன் கேட்கணும்ல. இவன் ஊழியத்துக்கு ஆண்டவர் அவனை அழைத்த உடனே அவன் வேறு எந்த ஒரு காரையும் கேட்கல, எனக்கு உத்தரவு கொடும், என்னையும் தாயும் தகப்பனையும் நான் பார்த்துட்டு வரேன்ட்டு. அப்போ அவனுடைய அழைப்பை அவன் ஏற்றுக்கொண்டான். ஆமென். நீங்களும் நானும் ஆண்டவர் இந்த மனவாட்டியாக திருச்சபையை ஏன் அழைத்திருக்கிறார், இந்த சிலுவையை எதற்காக சுமந்தார் என்பதை நீங்களும் நானும் உணர்ந்து, என் மகனே என் மகளே நீ வா, அதற்கு தான் ஆண்டவர் உங்களையும் என்னையும் மனவாட்டியாக திருச்சபையை அழைக்கிறார். ஒவ்வொரு நாளும் அதை உணர்ந்தவர்களாய், அதை பிடித்து கொண்டவர்களாய், எதை பற்றியும் யோசிக்க வேண்டாம், எதை பற்றியும் நம்ம சிந்திக்க வேண்டாம். கர்த்தர் அதை தான் விரும்புகிறார். நீ எப்படி இருக்கிற? நீங்களும் நானும் அழைப்புக்கு பாத்திரனா இருக்கிறோமா? அழைத்த உடனே நம்ம என்னைக்காவது போயிருக்கோமா? சபைக்கு போனாலும் லேட்டாக போகிறது, எந்த ஒரு சூழ்நிலை, எந்த ஒரு கூடுகைக்கு போனாலும் ஆராதனை முடியட்டும், ஜெபம் முடியட்டும், வார்த்தையை நம்பி போவோம். வார்த்தை கிடைக்கும், வசனம் கிடைக்காத பஞ்ச காலம் வரும். ஆனால் உங்களுடைய அழைப்பு எப்படி இருக்கிறது? தேவ சமூகத்தில் காத்திருக்கும் பொழுதுதான் ஆண்டவர் உங்களுக்கு உண்டான மணிவாசலை திறந்து கொடுக்க முடியும். அதை முதல் உணர்ந்து கொள்ளுங்கள். உங்களுடைய அழைப்பு எதில் இருக்கிறது? நீங்கள் எப்படி அழைக்கப்பட்டு இருக்கிறீங்க? ரெண்டாவது காரியத்தை நாம் பார்க்கலாம், மணவாட்டியின் ஆயத்தம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு. மத்தேயு 21ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில், உங்களுக்கு எதிரே இருக்கிற கிராமத்திற்கு போங்கள், போனவுடனே அங்கே ஒரு கழுதையும் அதோடு ஒரு குட்டியையும் கட்டியிருக்க காண்பீர்கள், அவைகளை அவிழ்த்துவிட்டு என்னிடத்தில் வாருங்கள். கழுதையும் கழுதை குட்டியும் எப்படி ஆயத்தப்பட்டிருக்கிறது பார்த்தீங்களா? தேவன் ஒரு விஷயத்தை ஆயத்தப்படுத்தி விட்டார் என்றால் அது யாரையும் தடுக்க முடியாது. அதை தான் சொல்கிறாங்க, இங்கே போய் உடனே போய் ஒரு இடத்துல போய் ஒரு நாயோ இல்லைன்னா ஒரு கழுதைகளோ, அந்த காலங்கத்தில் கழுதை ரொம்ப ஃபேமஸாக இருந்துச்சு. எதுக்கு இருந்துச்சு? துணி சோப்படுறதுக்கும் அழுக்கு இதுக்கும், அதுக்கு தான் அதை தான் பயன்படுத்தி கொண்டு இருந்தாங்க. அப்போ அது ரொம்ப அதில் ஏறி போகிறது கூட அதுக்கு பயன்படுத்தி கொண்டு இருந்தாங்க. அதனால தான் அங்கே சொல்லப்பட்டிருக்கு, அந்த கழுதையை ரொம்ப இம்பார்ட்டன்ட் பண்ணி சொல்கிறாங்க, அந்த கழுதையும் கழுதை குட்டியும் நீங்கள் அவுத்துட்டு வாங்கன்னு சொல்லி. அது ஆயத்தம் இல்லைன்னா அதை அவுத்துட்டு வர முடியாது. ஏன்? ஒருத்தனுடைய சொந்தமான ஒரு கழுதையை நம்ம போய் அவுத்துட்டு வர முடியுமா? திருடன் என்று சொல்லுவாங்க, ஊர்காரங்களாம் சேர்ந்து அடிப்பாங்க பாரு, திருடன் சொல்லி. ஆனால் அந்த இடத்துல சொல்லப்படுது, நீங்கள் அவுத்துட்டு வா, அது யாருக்கு வேணும்னு சொல்லணுமா? கர்த்தருக்கு வேணும்னு சொல்லி ஆண்டவருக்காக ஆயத்தப்பட்டு இருக்கிறது. ஒரு கழுதையை ஆண்டவர் பயன்படுத்த முடியும், ஆனால் உங்களையும் என்னையும் ஆண்டவர் பயன்படுத்த முடியும். அப்படிதான் அங்கே பயன்படுத்தப்பட்டது. 7ஆம் வசனத்தில், கழுதையையும் குட்டியும் கொண்டு வந்து அவைகள் மேல் தங்கள் வஸ்திரங்களை போட்டு அவரை ஏற்றினார். ஒன்றுக்கும் ஆவாத ஒரு கழுதை, அழுக்கு மூட்டையை சுமந்த ஒரு கழுதைக்கு அங்கே ராஜ மரியாதை உண்டாகுது. நீங்களும் நானும், ஐயா நான் உம்மை சுமக்க வேண்டும், அதற்கு நான் ஆயத்தமாக இருக்கிறேன் என்று ஆண்டவர் சமூகத்தில் இந்த சிலுவையின் தியான நேரத்தில் கேட்கும் பொழுது, அந்த சிலுவையில் அறைந்த இயேசு கிறிஸ்து உங்களையும் என்னையும் ஆயத்தப்படுத்த வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். ஒன்றுக்கும் கவலைப்படணும், சூழ்நிலைகளை பார்த்து கவலைப்படாதீங்க, பிரச்சனைகளை பார்த்து கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. உங்களையும் என்னையும் உண்டாக்கின கர்த்தர், நீ அவருக்கு என்ன செய்தாய் என்று கேட்கிற ஒரு காரியம் வந்து கொண்டு இருக்கிறது. ஆயத்தமா இருக்கிறாயா? ஒன்றுமில்லாத தூசியையும் குப்பையும் ஆண்டவர் ஆயத்த பண்ண முடியும் என்றால் உங்களையும் என்னையும் எப்படி பயன்படுத்த முடியும்? ஒரு விஷயம் புரிந்து கொள்ளுங்கள். ஆண்டவரே நான் ஆயத்தமாக இருக்கிறேன், ஆண்டவரே இந்த நாளிலிருந்து இந்த நிமிடத்திலிருந்து அவர் அப்படிதான் பயன்படுத்தின. அவர் கூப்பிட்டு அவரை அழைத்து அந்த கழுதையை கூப்பிட்டு அழைச்சதுனால அங்கே கழுதைக்கு ராஜ மரியாதை, ஒன்றுமில்லாத கழுதைக்கு ராஜ மரியாதை கொடுக்கப்படுகிறது. நீங்களும் நானும் எதற்கு அழைக்கப்பட்டு இருக்கிறோம்? உலக காரியங்களுக்காக, சொத்து சேர்ப்பதற்காக அழைக்கப்பட்டு இருக்கிறோமா? இல்லை. சிலுவையிலே அவர் நம்மை மீட்டெடுத்து ரத்தம் சிந்தினது எதற்காக?
எல்லா ஜனங்களும் ரட்சிக்கப்படணும், எல்லா ஜனங்களும் ஆயத்தப்படணும். மனவாட்டியாகிய சபையே, நீ ஆயத்தப்பட்டிருக்கிறாயா? நீங்களும் நானும் ஆயத்தப்பட்டிருக்கிறோமா என்றால் கேள்விக்குறியாக இருக்கிறது. மூன்றாவதாக ஒரு காரியத்தை நாம் பார்க்கலாம். அந்த எலிசாவை பற்றி மறுபடியும் 2 ராஜாக்களின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு, அர்ப்பணிப்பின் விசுவாசம். மனவாட்டியின் அர்ப்பணிப்பு, மனவாட்டியின் அர்ப்பணிப்பு. மனவாட்டி எப்படி அர்ப்பணிச்சிருக்கிறாங்க பாருங்க. எலிசா 2ஆம் அதிகாரி 2 ராஜாக்களின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். எலிசாவை நோக்கி, நீ இங்கே இரு, கர்த்தர் என்னை பெத்தேல் மட்டும் போக அனுப்புகிறார் என்றான். அதற்கு எலிசா, நான் உம்மை போக விடுவதில்லை. அதுதான் அங்கே அர்ப்பணிப்பு. அவனை அழைக்கும் பொழுது அவனை பேர் சொல்லி எலியாவை என் கூட வான்னு சொல்லலை. கர்த்தருடைய அழைப்பு இருந்தது நிமித்தம் அவன் அர்ப்பணித்து கொண்டான். தன்னை நீ என்ன சொன்னாலும் பரவாயில்ல, நான் உங்களை விட்டு போக மாட்டேன். அந்த அர்ப்பணிப்பு நீங்கள் என்ன தான் சொல்லட்டும். அதுக்கு அடுத்த வசனங்களை சொல்லப்பட்டிருக்கு. 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில், பின்பு எலியா அவனை நோக்கி, எலிசாவே, நீ இங்கே இரு, கர்த்தர் என்னை எரிகோ மட்டும் போக சொல்லுகிறார். ஆஹா, நான் போக மாட்டேன் ஆண்டவர், நான் போக மாட்டேன். அதில் ஒரு காரியம் சொல்லுகிறார் என்று. அதற்கு அவன், நான் உம்மை விடுகிறதில்லை என்று கர்த்தருடைய ஜீவனை கொண்டு. அர்ப்பணிப்பு எப்படி இருக்கு பார்த்தீங்களா? அழைப்புக்கு ரொம்ப பாத்திரனாக இருந்த எலிசா, நீங்களும் நான் அழைப்புக்கு பாத்திரனாக இருக்கிறோமா? கர்த்தருடைய சித்தத்தை செய்கிறதற்கு பாத்திரனாக இருக்கிறோமா? யோசித்து பாருங்கள். நீங்களும் நானும் அவருடைய அர்ப்பணித்து வாழுவதற்கு பாத்திரனாக இருந்திருக்கிறோமா இல்லையா? எலிசா அர்ப்பணிப்பின் பாத்திரனாய் காணப்பட்டான். அதோடைய 6ஆம் வசனத்தையும் சொல்லப்பட்டு, இங்கே இரு, மறுபடியும் சொல்கிறான். ஆஹா, வாய்ப்பே இல்லை, நான் இருக்க மாட்டேன், நான் உம்மோடு தான் வருவேன். அந்த அர்ப்பணிப்பின் நிச்சயத்தை அவன் பெற்றுக்கொண்டான். அது நிச்சயத்தை பெற்றுக்கொண்டது நிமித்தம் 13ஆம் வசனம் 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில், பின்பு அவன் எலியாவின் மேல் இருந்து கீழே விழுந்த சால்வை எடுத்து திரும்பி போய் யோர்தானில் தரையிலே நின்றான். நல்லா யோசிச்சு பாருங்கள். முதலாவது ஒரு சால்வை, அழைப்பின் சால்வை அவன் மேல் போடப்படுகிறது. 2வது எலியாவின் சால்வையை அவன் பிடித்து கொண்டவனாய், எலியாவின் சால்வையை பிடித்து கொண்டு, அதற்கப்புறம் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா தெரியல, எலியாவை விட எலிசாவின் வேலைகள் பயங்கரமாக இருந்து. அர்ப்பணிப்பு. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் ஆண்டவர் சமூகத்தில் உங்களை அர்ப்பணித்து, ஆண்டவரே நீங்கள் என்ன அழைச்சிங்க, உம்முடைய சித்தம் என்னை செயல்பட என்னை வைத்தீங்க, உம்முடைய திட்டத்தின்படி என்னை நடத்துனீங்கன்னு சொல்லும் பொழுது கர்த்தர் பெரிய காரியங்களை அவர் செய்ய முடியும். எனக்கு சுகம் இல்லை, எனக்கு விடுதலை இல்லை, எனக்கு எல்லா விதத்துலையும் தோல்வி என்று நம்ம நினைக்கலாம். நீங்கள் அப்படியே பைபிளை வாசிக்கிட்டே இருக்கும்போது ஆண்டவர் அழைப்பார். அதற்கு நீங்கள் ஆயத்தப்படணும், அதற்கு அர்ப்பணிக்கணும். அப்படி தான் உங்களுக்கு விடுதலை கிடைக்கும். சும்மா எந்த ஒரு காரியத்தையும் ஆண்டவர் அழைச்சி கொடுக்க மாட்டார். அர்ப்பணிப்போடு காத்து இருக்கும் பொழுது, அர்ப்பணிப்போடு தேவ சமூகத்தில் நிற்கும் பொழுது, மனவாட்டியாகிய சபையை ஆண்டவர் அர்ப்பணித்தார். இந்த உலகத்திற்கு எதற்காக மனவாட்டியை கொடுத்தார்? சபையாகிய மனவாட்டி எதற்கு எழுப்ப சித்தம் வைத்திருக்கிறார்? மணவாளன் வரும் பொழுது ஒரு கூட்ட ஜனத்தோடு நானும் என் தேவ பிள்ளைகளும் என்று இணைந்து ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் மணவாளனாக இயேசு கிறிஸ்து வந்து நம்மை சேர்த்து கொள்ளுவார். அவர் சேர்த்து கொள்ளாத பட்சத்தில் நம்முடைய வாழ்க்கைகள் பரிதாபம். உலகத்தில் இப்போ இருக்க சூழ்நிலை நீங்களும் நானும் பார்த்தா இனி வருகிற காலங்கள் எப்படி இருக்கும் நமக்கு தெரியாது. அதே இதில் ஏசியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 62 அதிகாரம் 5ஆம் வசனத்தில், மணவாளன் உன் மேல் மகிழ்ச்சியாக இருப்பார். இந்த காரியத்தை எல்லாம் செஞ்சு பாருங்க. மணவாளன் மணவாட்டியின் மேல் பிரியமாக இருக்கிறது போல உன்மேல் தேவன் மகிழ்ச்சியாக இருப்பார் என்று வேதம் சொல்லுகிறது. மணவாட்டிக்கு ஆண்டவர் அவ்வளோ ஒரு முக்கியத்துவமாய் கொடுத்திருக்கிறார். நீங்களும் நானும் மணவாட்டியாக சபையாக இருக்கிறோம். ஆண்டவர் என் மேலே பிரியமாக இருக்கிறாரா? நான் எதில் விழுந்து கிடக்கிறேன்?
நான் எதில் ஆயத்தம் இல்லாமல் இருக்கிறேன், நான் எதில் அழைப்பு இல்லாமல் இருக்கிறேன். இந்த சிலுவையின் தியான நேரத்தில் ஆண்டவர் சமூகத்தில் ஒப்பு கொடுங்க. உங்கள் பழைய வாழ்க்கை, பழைய சிந்தனைகள், பழைய கிரியைகளை எடுத்து போடுங்க. எனக்காக அடிக்கப்பட்ட இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் என்னை சுத்திகரிக்க வல்லமை உள்ளது. இந்த நாளிலே என்னை அழைச்சி என்னை நடத்துங்க, என்னை ஆயத்தப்படுத்துங்க, என்னை அர்ப்பணிக்கிறேன் சொல்லி நிற்கும் பொழுது கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். அப்படியே தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி ஒப்பு கொடுத்து நிற்போமா? ஒப்பு கொடுத்து நம்ம நிற்போமா? அப்பா, இது எனக்காக கொடுக்கப்பட்ட ஒரு நாள் அல்லவா? மனைவாட்டியா என்னை அழைத்த ஒரு நாள் அல்லவா? என்னை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் சுவாமி, என்னை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன்ப்பா. நான் அழைப்புக்கு பாத்திரனா இருந்ததில்லை, என்னை மன்னிங்க ஆண்டவரே. நான் ஆயத்தமா இருந்ததில்லை, என்னை மன்னிங்க. நான் அர்ப்பணிப்போடு இருந்ததில்லை, என்னை மன்னிங்க. இந்த நாளிலே என்னோடு இடைப்பட்டீங்க சுவாமி. நான் ஆயத்தமாக அழைப்புக்கு பாத்திரனா இருக்கணும், நான் ஆயத்தமாக இருக்கணும். என்னை ஒப்பு கொடுக்கிறேன். சூழ்நிலைகளை பார்த்து நான் பயப்பட மாட்டேன். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிக்கிற கர்த்தர் என்னோடு இருக்கிறேன். நான் சூழ்நிலையை பார்க்கலப்பா, எந்த ஒரு காரியத்தையும் நான் பார்க்கல, எந்த மனுஷனையும் பார்க்கல. சிலுவையை தியானிக்கிற ஆண்டவரே, உம்மை தியானிக்கிற, எனக்காக அடிக்கப்பட்ட உம்முடைய ரத்தத்தை நான் பார்க்கிறேன்ப்பா. என்னை ஒப்பு கொடுக்கிறேன். எனக்காக ஜீவ பலியாய் நீர் மாறினீரே, உம்முடைய கரத்தில் எங்களை ஒப்பு கொடுக்கிறேன். என்னை அழைச்சி நடத்துங்க. நான் ஆயத்தமாக இருக்கிறேன், நான் அர்ப்பணிக்கிறேன். தகப்பனே, நீ தந்த நல்ல கிருபைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். இந்த நேரத்திலும் இந்த சிலுவையின் தியான நேரத்திலே ஆண்டவரே எங்களை கொண்டு வந்து சேர்த்த தயவுக்காக நன்றி. இதை கேட்டுக்கொண்டிருந்த ஒவ்வொருவரு மேலும் தேவ பிரசன்னம் இடைபடட்டும். ஆண்டவரையும் பேசுகிறவர் மனிதர்கள் அல்ல, ஆவியானவரே உங்களோடு பேசுகிறான்ற வார்த்தையின்படி ஒவ்வொரு இருதயத்தையும் நீர் திறந்த தயவுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களையும் தாழ்த்துகிறோம். இந்த வாய்ப்பை கொடுத்த அந்த ஜோசுவா டிவியை உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இன்னுமாய் பள்ளிகை பெருகுவாய் என்று வார்த்தையின்படி இன்னும் ஆண்டவரே எல்லா கிராமங்களிலும் எல்லா பட்டணங்களிலும் தேவ பிரசன்னத்தை ஏற்றி சொல்லுகிற ஒரு கழுதையாய் இன்னும் எடுத்து பயன்படுத்தும் இயேசுவின் நாமத்தில் இப்ப இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். நண்பர்களாய் குடும்பமாய் கொண்டாடி மகிழ நிலா கூரை கடை வாங்க. நமது நிலா கூரை கடை ஆலங்குளம் மற்றும் பாவூர்சத்திரத்தில் உள்ளது. மதியம் மற்றும் இரவு உணவுக்கு சிறந்த இடம். அருகில் பழைய சந்தை, பாவூர்சத்திரம் மற்றும் ஆலங்குளம் இந்தியன் வங்கி கீழ்ப்புறம். சீரக சம்பா மட்டன் மற்றும் சிக்கன் பக்கெட் பிரியாணி கிடைக்கும். உங்கள் இல்ல சுப நிகழ்ச்சிகளுக்கு ஆர்டரின் பெயரில் சிறந்த முறையில் உணவுகள் செய்து கொடுக்கிறோம். நிலா கூரை கடை ஆலங்குளம் மற்றும் பாவூர்சத்திரம்.